ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் கோஸ்மல்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது இட்லி, தோசை, தாளிச்ச இடியப்பத்துக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 1 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. பச்சை கலர் கத்திரிக்காய் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நாட்டு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயை காம்பு கட் பண்ணிவிட்டு 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க, கருத்து போகாமல் இருக்கும். உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு மீடியம் சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தையும் தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகாயை 2ஆக நறுக்கிக்கோங்க. லெமன் சைஸ் அளவு புளியை 3 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நான் ஏன் காய்கறிலாம் இப்படி கட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு ஷேப்பில் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர் கொடுக்கும். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் 1 டம்ளர் தண்ணியில் குக்கரில் 2 விசிலுக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு கத்திரிக்காயோட தோலை உரித்து எடுத்துருங்க. எல்லா கத்திரிக்காயிலேருந்தும் தோலை உரிச்சிட்டு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் வேக வச்ச தண்ணியோடையே நல்லா மசிச்சு விட்டுருங்க. இது இப்படி தான் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் கத்திரிக்காயை சுட்டு கூட செய்யலாம். அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்புறம் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. இதுக்கு ஏன் கோஸ்மல்லின்னு பேர் வந்தது அப்படின்னா, இது ரொம்ப புளிப்பாகவும் இருக்காது, ரொம்ப காரமாகவும் இருக்காது, மீடியம் ஃப்ளேவரில் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த கோஸ்மல்லிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. செட்டிநாடில் இதுக்கு கத்திரிக்காய் கோஸ்மல்லின்னு பேர். விசேஷ டைமில் இடியப்பத்தோடு சர்வ் பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை வடிகட்டி இதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மசிச்சு வச்சுருக்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கோஸ்மல்லி ரெடி. நல்லா சுட சுட இட்லி, தோசையோடு பரிமாறுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ.